சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா 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 என்ன பாரு. அம்மா எப்படிமா இருக்கு இப்போ? பரவாயில்ல. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார் தெரியுமா? ஏய் மூர்த்தி, எதை எப்ப பேசணும்னு உனக்கு தெரியாதா? என்னாச்சு கயல்? அவன் ஏதோ சொல்ல வந்தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரெஸ்ட் எடு. கயல் நீ சும்மா இரு, அம்மாக்கு எல்லாமே தெரியட்டும். அப்பதான் அவளோட வக்ர புத்தி என்னன்னு தெரியும். அம்மா, ஷாலினி கூட நம்ம அன்பு பழகுறான்னு அவனை கொல்றதுக்காக வேதவல்லி ஜூஸ்ல விஷத்தை கலந்துருக்கா. அதத்தம்மா நீ குடிச்சிட்ட. அதனால்தான் நீ ரத்த ரத்தமா வாந்தி எடுத்த. விஷயத்தை கேட்டதும் நாங்கள ஆடி போயிட்டோம். அத்தை இவ்வளவு மோசமானவங்களா நினைச்சு ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே அடைச்சிருச்சு. ஆனா நீங்க என்னடா இந்த விஷயத்தை கேட்டு அமைதியா இருக்கீங்க? அவங்கதான் இந்த வேலைய பண்ணாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அம்மா என்னம்மா சொல்ற? ஏமா அப்பவே நீ இத சொல்லல? விஷம் கலந்த ஜூஸ் நான் குடிச்சிட்டேங்கிற உண்மைய சொல்லியிருந்தா உன்னோட நிச்சயதார்த்தமே நின்னு இருக்கும் கயல். அதனாலதான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் ஷாலினி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்னம்மா நீ? மா, இன்னைக்கு இல்லனா நிச்சயதார்த்தம் இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். ஆனா நீ இல்லாம போனா என் அம்மா எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா சொல்லு? அம்மா, நீ எங்களுக்கு அம்மா மட்டும் இல்லம்மா, எங்களோட தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே நீதான். அம்மா, நீ இல்லனா இந்த கையலே இல்லம்மா. அப்படியெல்லாம் சொல்லாத கையல். என் பொண்ணு யாரு இல்லனாலும் இதே கம்பீரத்தோட இருக்கணும். இந்த பூமியில அம்மா யாருமே நிரந்தரம் இல்ல கையல், அத நீ புரிஞ்சுக்கோ. அம்மா, அதுக்காக உன் உயிரை பணைய வச்சுதான் என் மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கறத காமிக்கணுமா என்ன? எங்க எல்லாருக்குமே நீ தேவை. நீ இல்லனா உண்மையான அன்போட எங்களை அரவணைக்க யாருமே இல்லம்மா. எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமாவும் நீதானே எங்களுக்கு இருக்க. நீ கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருக்கணும். அப்பதான் நாங்க எதை நினைச்சும் கலங்காம சந்தோஷமா வாழ முடியும். அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எங்க நிம்மதிக்காக நீ ஆரோக்கியமா இருக்கணும்மா.
நீ நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க முடியும். சரி கையல். கையல், அத்தைய பழையபடி தெம்பாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்தை, இனிமே நான் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடணும். சரிதானோ? மா, இவ்வளவு மோசமான அந்த வேதவல்லி வீட்டுலலாம் நம்ம தேவி வாழ வேண்டாமா? நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். என் தங்கச்சி புகுந்த வீட்டுல நல்லபடியா வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அவ உயிரோட இருந்தாலே போதும்னு தோணுது. என் அம்மா பண்ண தப்புக்கு என்னதுக்குங்க தண்டிக்கிறீங்க? தயவு செஞ்சு தேவி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. யார் எப்படின்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் எங்க அம்மாவையும் மாமாவையும் எதுக்காகவும் நான் சேர்த்துக்க மாட்டேன். தேவியை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க. மா, உனக்கு பண்ண பாவத்துக்காக அந்த பொம்பளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எழில் மாமா கேஸ் ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரேன்னு போயிருக்காருமா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் கையல். மாப்பிள்ளைய தயவு செஞ்சு கேஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. அப்படி பண்ணா அந்த விஷயம் சம்பந்தி அம்மாவை ரொம்ப கோவப்படுத்தும். அத்தை, அதுக்காக உங்களை கொல்லணும்னு நினைச்சவங்கள மன்னிச்சு விட்டுற முடியுமா? என் அம்மாவாவே இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, உங்களோட கோபம் தேவியோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். சம்பந்தி மேல கோவப்படாதீங்கன்னு சொல்ல எனக்கு உரிமை இல்ல. ஆனா உங்க குழந்தைக்கு பாட்டி தேவை. எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போன்னு நாம இருந்தாதான் எல்லா உறவும் நிலையா இருக்கும். அவங்க எங்களுக்கு கெடுதலே பண்ணியிருந்தாலும் அவங்க உங்க அம்மா. உங்களுக்காக நாங்க அவங்களை இழுத்து பிடிக்கும் போது பெத்த பையன் நீங்க அவங்கள கைவிட்ட கூடாது. பெத்த பசங்க தன்னை ஒதுக்கிட்டாங்கங்கிற வலி மரணத்தை விட கொடுமையானது. தயவு செஞ்சு நீங்க அதை உங்க அம்மாவுக்கு கொடுத்துறாதீங்க. அவங்க உலகமே நீங்களும் ஷாலினியும் தான். அன்பு ஷாலினி கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது. அதுதான் அவங்களோட கோபம். அப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காம இருந்தா அவங்க சாந்தமா தானே இருப்பாங்க. என்ன அன்பு, நான் சொல்றது சரிதானே?